இலங்கை ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து போவது போல் நடித்தாலும் அந்த உறவுகளில் ஒரு விரிசல்களாகவே இருக்கின்றன. இந்தியா பாகிஸ்தானுக்கு சிந்து நதியை தடை செய்திருக்கின்றது. அப்ப இந்தியா இந்த தண்ணீரை கூட ஒரு வெப்பனாக பயன்படுத்துகிறபடியால் நாளைக்கு இந்த ப்ரொஜெக்டுகளை இலங்கைக்கு எதிராக இந்தியா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம். அங்கு அமெரிக்கா போல தென்னாசிய பிராந்தியத்தில் தன்னை ஒரு அமெரிக்காவாக இந்தியா கற்பனை செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா இவ்வாறான டேட்டி ஜொப்புகளை செய்கிறதோ அவ்வாறானதை செய்யலாம். இப்போ நாமல் ராஜபக்ஷ கூட ஒன்றை கேட்டிருக்கிறார். அதாவது இலங்கை தற்போது இந்திய பாகிஸ்தான் போரில் யார் பக்கம் நிற்கின்றது? இந்தியா என்ன செய்வது? தண்ணியை நிறுத்துகிறது. இஸ்ரேல் என்ன செய்கிறது? மருந்தை நிறுத்துகிறது, தண்ணியை நிறுத்துகிறது, உணவை நிறுத்துகிறது. உங்களால் என் ஜிஎஸ்பி பரிச்சலியை நிறுத்த முடியாது. இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றது. தண்ணியை நிப்பாட்டுறாங்க, குடிக்கிற தண்ணியை நிப்பாட்டுறாங்க. என் எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும். இலங்கைக்கு பொருட்களை அனுப்பி இந்தியாவிலிருந்து இலங்கை துறைமுகத்தில் வைத்து அதன் லேபல்களை உரித்து வேறு லேபல்களை அதற்கு மேல் ஒட்டி அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போகும். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்களோடு செவி காணுகின்ற போது கூட கொழும்பில் ஒரு துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது. பேருந்திலிருந்து இறங்கி சென்றவர் நடுவீதியிலே சுட்டு படுகொலை செய்யப்படுகின்றார். தொடர்ச்சியாக பாதாள உலகு குழுவினர் இந்த துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொள்வதாகவும் அது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுவதாகவும் அரசு கூறினாலும் ஒரு கொலைக்களமாக இலங்கை, அதிலும் குறிப்பாக தென்னிலங்கை மாறி வருகின்றதை நீங்கள் எப்படியான நோக்கத்தில் அல்லது எப்படியான புலனாய்வு பார்வையில் பார்க்கிறீர்கள்? இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை அரசு உண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு இராணுவத்தில் கூட ஒரு மறுசீரமைப்பு செய்திருந்தது. இராணுவத்தில் வளமையாக சம்பிரதாயங்களை மீறி உண்மையில் கஜபா ரெஜிமெண்டோ அல்லது சிங்க ரெஜிமெண்ட்ல இருந்தோ தளபதிகளை தெரிந்தெடுப்பதை விட்டு ஆட்லரி பிரிவில் இருந்து கொண்டு வந்திருந்தார்கள். என்று சொன்னால் இந்த தற்போதைய அரசை பொறுத்தவரையில் தனது இருப்பை தக்க வைப்பதற்கு பாதுகாப்பை அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை. ஆனால் மறுபலமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இலங்கையின் பாதுகாப்பு மெல்ல மெல்ல சிதைவடைந்து கொண்டு போகிறது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசின் கட்டை மீறி சென்று கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது. பெருமளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்னது தற்போது இடம்பெற்றது, அதை விட பெருமளவானது. அதாவது போதவஸ்து குழுவாக இருக்கலாம், பாதாள அளவு குழுவாக இருக்கலாம், இவர்களின் நடவடிக்கைகள் கட்டுமீறியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அவர்களை நடத்துபவர்களும் வெளிநாடுகளில் இருந்துதான் அதனை ஹேண்டில் பண்ணுகிறார். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், இதுவரை வெளிநாடுகளில் இருந்து நாடுகளத்தை அங்கு கொண்டு சென்றிருந்தார்கள் படுகொலைகளுடன் தொடர்பு பட்டது என்று சொல்லி. பிரான்சில் இருந்துதான் கிளப் வசந்தா என்ற படுகொலையை பிரான்சில் இருந்தவர் துபாயில் இருந்தவருடன் தொடர்பு கொண்டு துபாயில் இருந்தவர் ஆயுததாரிகளை ஹய பண்ணி படுகொலை செய்ததாக அந்த குறிப்பில் கூறப்பட்டிருந்தது. அவ்வாறு பெருமளவான எனவேதான் இப்ப இலங்கை அரசு அண்மையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட மேடைகளை படம் எடுத்தது என்று கூறி கைது செய்திருக்கிறார்கள். அதற்கும் பாதுகாப்பு காரணங்களைத்தான் காட்டியிருக்கிறார்கள். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தையும் கூறியிருக்கிறார்கள். இப்ப இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையை இப்ப உங்களுக்கு தெரியும், இலங்கை 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பின் மூலம் இலங்கையை அந்த மேற்குலக நாடுகள் ஒரு என்னென்று பிராண்ட் பண்ணி இருக்கிறது என்று சொன்னால் அங்கு ஐஎஸ் இருக்கின்றது என்ற அல்லது அவர்களின் தலைமை அலுவலகம் இருக்கிறது என்ற மாதிரி காட்டியிருக்கிறார். அதைத்தான் அமெரிக்காவின் அறிக்கையும் கூறியிருக்கிறது என்று சொன்னால் இலங்கை அந்த தாக்குதலை ஐஎஸ்ஐஎஸ் தான் நடத்தியது. அதை கூறியது என்பதற்கு அருகம்பே தாக்குதல், அருகம்பேயில் இடம்பெற்ற அந்த பயண எச்சரிக்கை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் தற்போதும் அருகம்பே என்றால் என்ன, போன வருடம் இலங்கையில் ஐஎஸ்ஐஎஸ் அச்சுறுத்தல் இருக்கின்றது என்ற ஒரு நிலை. இப்ப பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா அசீப் அவர் அண்மையில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். அவர் உண்மையை சொல்லியிருந்தார்.
அதாவது 1980களில் சோவியத்தின் ஆப்கான் படையெடுப்புக்கு பின்னர் அமெரிக்கா பாகிஸ்தானை வைத்து உலக அந்த ஆசிய பிராந்தியத்தில் எத்தனையோ டேர்ட்டி ஜாப் தான் கூறுகிறார். CIA எத்தனையோ பயங்கரவாத தாக்குதல்களை எங்களை பயன்படுத்தி நடத்தி இருக்கிறது என்றதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அதே போன்றுதான் இப்போது இலங்கையையும் இவ்வாறான ஒரு நிலையில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இலங்கையை வைத்து பல விடயங்களை செய்வதற்கு மேற்குலகமோ அல்லது பிராந்திய நாடுகளோ ஒரு தளமாக இலங்கையை பயன்படுத்த போகிறார்கள் என்பதுதான் அதன் அர்த்தம். எனவேதான் இலங்கையின் பாதுகாப்பு, நீங்கள் துப்பாக்கி சூடுகளா இருக்கலாம். அண்மையில் கூட, அதாவது இந்த வாரம் சென்னையிலிருந்து விமானம் ஒன்று கொழும்புக்கு வந்ததாகும். அது தரையிறங்கிய பிற்பாடுதான் சென்னையிலிருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு சென்னையின் தகவல் கோபுரம் மூலம் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த விமானத்தில் ஒருவர் சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறார், அவரை கைது செய்திருக்கிறார். ஆனால் இவர்கள் அதை நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் அவர் விமானத்தை விட்டு பயணிகள் இறங்கிவிட்டார்கள், சென்று விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் பின்னர் கூறுகிறார்கள் 5 பேர் அதில் வந்தவர். 5 பேர் என்று சொன்னால் அவர்கள் டிரான்சிட் விமானத்துக்கு போனார்களா அல்லது இலங்கைக்கு ஊடுருவி இருக்கிறார்களா என்றது ஒரு தகவலும் இல்லை. எனவே UL 308 என்ற சிங்கப்பூருக்கு செல்ற விமானத்தை கூட சோதித்திருக்கிறார்கள். விமானப்படையை களமிறக்கி இருக்கிறார்கள். கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் எதுவும் இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் பெருமளவான இந்திய விமானங்கள் கட்டுநாயக்கா விமானத்தில் தரையிறங்கி இருந்தன. ஏனென்று சொன்னால், இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கோ கனடாவுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்ற விமானங்கள் என அனைத்துக்கும் குண்டுவெடிப்பு எச்சரிக்கைகள் போய்கொண்டிருந்தது. அப்ப இலங்கையிலும் வெவ்வேறு நாடுகளிலும் தரையிறக்கி அதனை தொடர்ச்சியாக பரிசோதனை செய்தார்கள். கடந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட இந்திய விமானங்களுக்கு குண்டு அச்சுறுத்தல் இருந்தது. இப்ப இந்த நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்ன இலங்கையில் இடம்பெறுகின்ற படுகொலைகள், இலங்கை தொடர்பாக மேற்குலக நாடுகள் வெளியிடுற பயண எச்சரிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இலங்கையை ஒரு தளமாக, இப்ப பாகிஸ்தானை எவ்வாறு ஒரு தளமாக பயன்படுத்துகிறார்கள், அவ்வாறு இலங்கையை ஒரு தளமாக பயன்படுத்த முற்பட்டு நிற்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது பிராந்திய வல்லரசுகளாக இருந்தாலும் சரி, உலக வல்லரசுகளாக இருந்தாலும் சரி, அதனை நாங்கள் சிம்பிளாக விளங்கப்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதலும் கதைத்திருந்தோம், இலங்கைக்கு மோடி 4வது தரம் வந்திருந்தார். ஆனால் இலங்கையில் 5 அரசு தலைவர்கள் இருக்கிறார்கள். மோடி 4 தரம் வரும்போதும் 5 பேர் இருக்கிறார்கள் என்னும் போது எவ்வளவு அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை, அது எவ்வளவு ஹொட்டா இருக்கின்றது இந்த ஒரு சம்பவமே உங்களுக்கு விளங்கப்படுத்தும். நீங்கள் கூறிய அந்த விமானத்தில் வந்தவர்கள் தொடர்பான தகவலில் பல குழப்பங்கள் இருக்கின்றது. இந்தியாவினுடைய விமானப்படையினுடைய அதிகாரிகள் இலங்கைக்கு அந்த தகவலை வழங்குகிறார்கள் விமானம் தரையிறங்கி 15 நிமிடங்களின் பின்னர். அதன் பின்னர் அங்கிருக்கக்கூடிய ஒரு பிரமுகர், குறிப்பாக சொல்ல போனால் இலங்கை சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தின் விமான பாதுகாப்பு இயக்குனர் ஏவை மார்ஷல் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகிறார். நிஷான் அபேசிங்க கூறுகின்றார், அவர்கள் விமானத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று. 15 நிமிடத்தில் விமானம் தரையிறங்குகின்றது. தரையிறங்கி 15 நிமிடங்களின் பின்னர் தகவல் கிடைக்கின்றது அவர் வெளியேறிவிட்டார் என்று கூறுகின்றார். விமானத்துக்குள் இருந்து வருபவர்களை மட்டும்தான் இவர்களால் பிடிக்க முடியும். 15 நிமிடத்தில் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அனைத்து சோதனைகளையும் முடித்து ஒரு சாதாரண நபர் வெளியேற முடியுமா? ஏன் அவர்கள் இந்த விடயத்தை பார்க்கின்ற போது ஒரு கேர்லெஸ்ஸான ஒரு தகவலை அவர் வெளியிட்டது போன்று உங்களுக்கு இல்லையா? உண்மைதான். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் இலங்கை ஏதோ ஒரு வகையில் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து போவது போல் நடித்தாலும் அந்த உறவுகளில் ஒரு விரிசல்களாகவே இருக்கின்றன. JVP, உங்களுக்கு தெரியும், JVP இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவதற்காக 60,000 பேரை இழந்திருந்தது. இந்தியா எதிர்ப்பு மனப்பான்மை கொண்டவர்கள். இப்ப உதாரணமாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், மோடி அவர்கள் வந்த போது மோடிக்கு வழங்கப்பட்ட விருது, அதாவது ஸ்ரீலங்கன் மித்ரா விபூஷண விருது, அது வளமையாக வழங்கப்படுவது, இப்ப இலங்கையர் அல்லாதவர்களுக்கு வழங்கப்படுவதில் அது நான் நினைக்கிறேன் 2-3 தடவைகள் வழங்கப்பட்டது வெளிநாட்டினவருக்கு, வெளிநாட்டிலும் அதிலும் முஸ்லீம்கள். இப்போதுதான் ஒரே ஒரு இந்தியருக்கு, அதுவும் மோடி அவர்கள். அப்ப மோடி 4வது ஆள், மிச்சம் 3 பேரும் முஸ்லீம் பலஸ்தீன அதிபர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இந்த மோடிக்கு வழங்கப்பட்ட அந்த விருதில் கூட அவர்கள் அந்த நடுவில் இருக்கின்ற லோட்டஸ் தாமரையை மாற்றி அதற்கு வேறு ஒன்றை, அதாவது நினைக்கிறேன் நெல்லோ அரிசி அப்படி போட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்று. அது ஏனென்றது யாருக்கும் தெரியவில்லை. சரி, மோடி போன பிற்பாடு இப்ப மேதின ஊர்வலம் இருந்தது, நடைபெற்றது. JVP அதனை மிகப்பெரிய, NPP மிகப்பெரிய பிரமாண்டமாக கொண்டாடியது. ஆனால் அதற்கு வந்தவர்கள் யார் என்று சொன்னால், பெங் ஜிபின் டைரக்டர் ஜெனரல் சவுத் ஏசியன் அஃபேர்ஸ் CPC, அதாவது
சீனாண்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டி. அவருடன் டிப்யூட்டி டைரக்டர் உட்பட கிட்டத்தட்ட 6 பேர் வந்திருந்தார். அது மட்டுமல்லாது வியட்நாம்ல இருந்து வந்திருந்தார். சரி, அப்ப 3 பிரதான வெளிநாட்டு பிரதிநிதிகள் தான் பிரதானமாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. அதுல இந்த 2 நாடு. 3வது இந்தியா. ஆனால் இந்தியாவிலும் யாரை கூப்பிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவின் மோடிக்கு எதிரானவர்கள். சிந்து வந்திருக்கின்றார், முன்னாள் கேரளாவின் அமைச்சர் வந்திருக்கின்றார், அடுத்தது தேவராஜன், அதாவது ஆல் இந்தியா ஃபவுண்டேஷன் பிளாக் சேர்ந்த தேவராஜ். அதிலும் அவர் கொழும்பு ஊடகங்கள் ஒன்றை கூறியிருக்கின்றது, சிந்து மோடிக்கு எதிரான கருத்துக்களை அந்த மேதின பேரணியில் பேசியதாகவும் அதனை கேட்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சிரித்ததாகவும் பப்ளிக்காக அந்த கொழும்பு வார ஏடுகள் தெரிவித்திருக்கிறது. என்னென்றை கூறுகிறார்கள் என்னென்று சொன்னால், இந்தியாவுடன் இலங்கை 6 உடன்பாடுகளை மேற்கொண்டிருக்கின்றது. அந்த 6 உடன்பாடுகளிலும் உங்களுக்கு தெரியும், பைப்லைன், அதாவது எரிபொருள், காற்றாலை, அவ்வாறு 6 உடன்பாடுகளையும் இலங்கை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இப்போது கொழும்பில் தற்போதைய அரசுக்கு அழுத்தங்கள் அதிகரித்திருக்கிறது. ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தானுக்கு சிந்து நதியை தடை செய்திருக்கின்றது. அப்ப இந்தியா இந்த தண்ணீரை கூட ஒரு வெப்பன் ஆக பயன்படுத்துவதால் நாளைக்கு இந்த ப்ரொஜெக்டுகளை இலங்கைக்கு எதிராக இந்தியா ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக என்ன வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், 1947ஆம் ஆண்டு ஒரு பாதுகாப்பு உடன்பாடு, அப்போது இலங்கை சுதந்திரமடைய அந்த கட்டத்தில் ஒரு பாதுகாப்பு உடன்பாடு இலங்கைக்கு வேண்டும் என்று சொன்னால் 2 தெரிவுகள் இருந்தன. ஒன்று பிரித்தானியரிடமே கேட்பது, 2வது அயல் நாடான இந்தியாவுடன் கேட்பது. ஆனால் இலங்கை தெரிவு செய்தது பிரித்தானியாவை என்றுதான் கூறியிருக்கிறார். அப்ப இலங்கை தற்போதைய நிலையில் இலங்கை இந்த தற்போதைய இந்திய அரசுடன் இணைந்து போவது போல் நடித்தாலும் இலங்கை அதற்கு எதிராக இருக்கிறது என்பது இந்தியாவுக்கு தெரியும். இப்ப நீங்கள் பாருங்கள், மேதின ஊர்வலம் நடைபெற்றது. அதில் சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த முக்கிய உறுப்பினர்களை, அதாவது இலங்கை தான் அவர்களை வரவழைத்ததாக கூறப்படுது. வந்து சென்ற பிற்பாடு இலங்கையில் தரையிறங்கிய விமானத்தில் 5 பேர் வந்ததாக அங்கிருந்து தகவல் வந்திருக்கு. இப்ப இலங்கையை ஏதோ ஒரு வகையில், அதாவது சரி, இலங்கையில் நாளைக்கு ஒரு தாக்குதல் நடந்தாலும் இந்தியா இலகுவாக சொல்லிவிடும், நான் ஏற்கனவே உங்களுக்கு தகவல் தந்த நான் தானே சொல்லி. இப்ப இலங்கை, இந்தியா, சீனா இந்த வட்டத்துக்கு இதுக்கு அமெரிக்கா பின்னணியில் நிற்கின்றது. ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பு துறையில் இழுபறிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இன்னும் ஒரு தகவல் அதில் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டியிருக்கின்றது. ஏப்ரல் 22 அன்று காஷ்மீர் பகல்காம் பகுதியிலே 26 சுற்றுலா பயணிகளை கொன்ற தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதிகளின் தொடர்பான தகவல்கள் இந்தியாவிலிருந்து வந்ததாக பரவலான தகவல்கள் வந்தன. யாவை மார்ஷல் அபய் சிங் அவர்கள் அதனையும் உறுதிப்படுத்துறார். இப்படி ஒரு தகவலும் அதனோடு வந்ததாக, அது தொடர்பாக விரிவாக கூறாத அவர் இப்படியான ஒரு தகவலையும் அவர் பதிவு செய்கின்றார். குழப்பமாக இருக்கின்றது. உண்மைதான். என்னென்று சொன்னால், இப்ப பகல்கம் பகுதியில் தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் என்று இந்தியா கூறினாலும், அமெரிக்கா, அதாவது அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஜோன் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் ஒரு இன்டர்நேஷனல் பொலிட்டிக் ஆய்வாளர் ஒருவரை நேர்கண்ட சமயத்தில் அவர் கூறியிருந்தார், அமெரிக்கா இந்தியாவை போல பாகிஸ்தானை குற்றம் சாட்டவில்லை, ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது என்று சொன்னார்களே தவிர அவர்களிடம் எவிடன்ஸ் இல்லை என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். அப்ப இந்தியா இன்று வரையிலும் அவர்கள் யாரையும் கைது செய்யவும் இல்லை. அவர்கள் எங்கிருந்து வந்து தாக்கினார்கள் என்ற விடயமும் இல்லை. இப்ப நீங்கள் சொன்னது போலதான் அந்த தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்கள் தான் இந்த விமானத்தில் வந்ததாக கூறப்படுகின்றது. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஏப்ரல் 21ஆம் தேதி தான் 2019ஆம் ஆண்டு இலங்கையில மிகப்பெரிய ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது. அதை யார் செய்தது என்பதை மைத்ரிபால சிறிசேனாவை கூறியிருந்தார். அதே போல ஏப்ரல் 22ஆம் தேதி இந்தியாவை உலுக்கி இருக்கிறது அந்த 26 பேர்ட்ட கொலை. அது இது கிட்டத்தட்ட 256 பேர் இருந்தது. அது கிட்டத்தட்ட 26 பேர் என்றாலும் இந்த 256 பேரை விட அந்த 26 பேர் என்ற தாக்கம் கூட. என்று சொன்னால் இந்தியாவின் அரசியலை உலுப்பி இருக்கின்றது. இதைத்தான் சவுத் ஏசியாவின் ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் கூறியிருந்தார். இந்தியா காஷ்மீரை மிகப்பெரிய ஒரு பலூனாக ஊதி வைத்திருந்தது. அதாவது அங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது, நிலைமை பழமைக்கு திரும்பி விட்டது என்றதை எல்லாம் ஒரு பலூன் மீது குத்தப்பட்ட ஊசி என்றுதான் கூறியிருக்கின்றார். அது வெடித்து சிலவிருக்கின்றது. இப்ப இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு லொக்குக்குள்ள மாட்டி இருக்கிறது. ஆனால் இந்தியா போருக்கு இன்னும் போகவில்லை. இப்ப நீங்கள் இந்திய ஊடகங்களை நீங்கள் பார்க்கலாம்,
மணிக்கொரு தடவை வெளியிட்டுக் கொண்டிருப்பார்கள் காணொலி, இந்தியா அடித்து விட்டது, தாக்கப் போகின்றது, பாகிஸ்தானை 4ஆக உடைக்கப் போறது, 5ஆக உடைக்கப் போறது என்று. ஆனால் அதற்கு அப்பால் இந்தியா இன்னும் அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால் இந்தியாவை சுற்றி எதிரிகள். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்களாதேஷை ஏதோ ஒரு வகையில் இந்தியா வைத்திருந்தாலும் இப்போது பங்களாதேஷும் போய்விட்டது, மாலதீவும் இல்லை, இப்போது இலங்கையும் இல்லை என்ற ஒரு நிலை. இப்ப இலங்கையில் மோடி அவர்கள் பௌத்த துறவிகளின் காலில் விழுந்திருந்தாலும் இலங்கை இந்தியாவுக்கு ஒரு விசுவாசமாக இருக்க போவதில்லை என்பது தெளிவாக உண்டு. அடுத்ததாக இந்த 5 பேரும் சென்னையிலிருந்து கொழும்புக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தாக்குதலுக்கும் தொடர்பு இருக்கும் என்று சொன்னால் இந்த தாக்குதலுக்குள் இலங்கை ஏதோ ஒரு வகையில், உதாரணமாக இலங்கையிலிருந்து திட்டமிடப்பட்டதா அல்லது இலங்கையிலிருந்து அங்கு கொண்டு செல்லப்பட்டார்களா எதுவும் தெரியாது. ஏனென்று சொன்னால் இதை சுயாதீன விசாரணைக்கு பாகிஸ்தான் கூறியிருக்கிறது. இந்தியா அதனையும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இந்தியாவே பல டேர்ட்டி ஜாப்பை செய்திருக்கிறது. உதாரணமாக தமிழ் போராளிகளை பயன்படுத்தி மாலதீவு மீது ஒரு இராணுவ புரட்சியை மேற்கொள்ள முற்பட்டது இந்தியா. அது உலகம் அறிந்த அது ஒரு பரகசியம், அது ரகசியமும் இல்லை. அப்ப இந்தியா என்ன யோசிக்கிறது என்று சொன்னால் அங்கு அமெரிக்கா போல தென்னாசிய பிராந்தியத்தில் தன்னை ஒரு அமெரிக்காவாக இந்தியா கற்பனை செய்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா இவ்வாறான டேர்ட்டி ஜாப்புகளை செய்கிறது, அவ்வாறானதை செய்யலாம் என்று. ஆனால் அதற்கு இப்ப அமெரிக்காவுக்கு இருக்கின்ற நட்பு நாடுகள் போல, அமெரிக்காவுக்கு உங்களுக்கு தெரியும் 5 ஐஸ் என்று இருக்கிறது புலனாய்வுத்துறை. அதே போல ஐரோப்பிய ஒன்றியமோ, அது இப்போது ட்ரம்ப் வந்த பிற்பாடு அவர்களுக்குள் ஒரு விரிசல் இருந்தாலும் அது ஒரு வலுவான கூட்டணி நேட்டோன்றது. ஆனால் அவ்வாறான ஒரு கூட்டணி இந்தியாவிடம் இல்லை. அந்த கூட்டணியை அமைக்க இந்தியா எவ்வளவு தூரம் முயற்சி செய்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் தோல்வியாகத்தான் முடிந்து கொண்டு. நீங்கள் கூறுகின்ற இந்த காரணிகளோடு ஒப்பிடுகின்ற போது இலங்கைக்குள் பாதுகாப்பு நிலவரம் பலவீனமாக இருப்பதை இந்தியா முழுமையாக அறிந்திருப்பதற்கும் அல்லது அது தொடர்பான மேலதிக நகர்வுகள் தொடர்பில் இந்தியா யோசிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. உண்மைதான். இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் பலவீனமாக வைத்திருக்க வேண்டும் என்பது இந்தியாவின் ஒரு திட்டம். நீங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு இலங்கைக்கு கடனை வழங்குவார்களே தவிர தொழில்நுட்பத்தை வழங்க மாட்டார்கள். இலங்கைக்கு உதவிகளை வழங்குவார்களே தவிர இலங்கையின் உற்பத்தியை அதிகரித்து பொருளாதாரத்தை முன்னகற்றுவதற்கு விட மாட்டார்கள். வெவ்வேறு நாடுகள் இப்போது சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏதாவது ஒரு தொழிற்பேட்டைகளை அமைத்து தொழில்நுட்பத்தை உயர்த்த முன் வந்தாலும் அதனை இந்தியா தனது பாதுகாப்பு காரணங்களை காட்டி தடுத்துவிடும். அது இந்தியாவின். அதே போலதான் இப்ப இலங்கையின் பாதுகாப்பிலும் இலங்கையை ஏதோ ஒரு வகையில் பாதுகாப்பில் பலவீனமாக வைத்திருக்க வேண்டும் அல்லது தன்னில் தங்கி இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், பாதுகாப்பு உடன்பாடு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்டது இன்று வரையிலும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இப்போ நாமல் ராஜபக்ஷ கூட ஒன்றை கேட்டிருந்தார். அதாவது இலங்கை தற்போது இந்திய பாகிஸ்தான் போரில் யார் பக்கம் நிற்கின்றது என்பதை மக்களுக்கு அரசு தலைவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஏனென்றால் அரசு தலைவர் கூறியிருக்கிறார், நான் இலங்கை இந்தியாவுடன் தோளோடு தோள் நிற்பேன். ஆனால் வெளிவார அமைச்சர் சொல்லியிருக்கின்றார், இல்லை இல்லை நாங்கள் நடுநிலைமையாக இருப்போம். இப்ப இதில் எது உண்மை என்று சொன்னால் இலங்கை எழுதிய பாதுகாப்பு உடன்பாட்டை நரேந்திர மோடி கூறியது போல இலங்கை இந்தியாவின் பாதுகாப்புக்கு உத்தரவாதமாகவும் இலங்கையும் இந்தியாவும் ஒரே பாதுகாப்பு குடையின் உதாரணமாக பார்த்தீங்கன்னா நேட்டோ அதே போலதான் நிற்கும் என்று சொன்னால் அனுரகுமார திசாநாயக்கா கூறியது சரி, இல்லை என்று சொன்னால் வெளிவார அமைச்சகம் கூறியது சரி. ஆனால் இதில் எது சரி என்று யாருக்கும் இதுவரையில் தெரியாது. அது இந்தியா வாய திறந்தாலே தவிர யாரும் இதை கூறப்போவதில்லை என்றுதான் கூறப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் இலங்கையின் பாதுகாப்பை ஒரு அச்சுறுத்தலுக்குள் வைத்துக் கொண்டு அதை அந்த அச்சுறுத்தலில் இருந்து இலங்கையை காப்பாற்றுவதற்கான ஒரு சக்தி என்பதை ஏதோ ஒரு வகையில் இலங்கைக்கு ஒரு அழுத்தமாக சொல்ல முற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் இப்படியாக கூறுகின்ற போது ஐரோப்பிய ஒன்றியமும் ஒரு நிபந்தனை விதித்திருக்கின்றது. GSP+ வரிச்சலுகையை பெறுவதானால் கடுமையான நிபந்தனை வைத்திருக்கின்றது. பலரும் கூறுகின்றார்கள் அது கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று. ஆனால் அரசு தரப்பு கூறுகின்றது, எங்களுடைய நியாயப்பாட்டை தெளிவுபடுத்தி நாங்கள் அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வேறு ஒரு சட்டமாக மாற்றி அந்த சட்டத்தை தளர்த்தம் செய்வோம் என்றும் கூறுகின்றது. உண்மைதான். GSP வரிச்சலுகை உண்மையில் அதன் அடிப்படை காரணம், அடிப்படை கோட்பாடே நல்லாட்சி, மனித உரிமைகளின் நடைமுறை அல்லது மனித உரிமைகளை பாதுகாத்த. இது இலங்கையில் இருக்கிறதா என்றதான் முதலாவது கேள்வி. இதுவரை காலம் ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியது என்றால் அது தவறாகத்தான் இருக்கு. ஐரோப்பிய ஒன்றியம் தூதுக்குழுவினர் அங்கு சென்றிருக்கிறார்கள். இலங்கை கூறுகிறது அவர்கள் அதனை வழங்குவார்கள் என்று சொல்லி.
ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு இலங்கையின் வெளிவார அமைச்சகத்தை சந்தித்தது. அப்ப நானும் சில இடங்களுக்கு பேசியிருந்தேன். உண்மையில் தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் இதை முற்றாக எதிர்க்க வேண்டும். அதை என்னென்று சொன்னால் இப்ப சிலர் கூறுகிறார்கள் அது இலங்கையின் அபிவிருத்தி, அங்குள்ள மக்கள், எந்த மக்களுக்கு? சிங்கள மக்களுக்காக. வடக்குல எந்த ஏதாவது தொழிற்சாலை இருக்கா? என்ன இருக்குது? வடக்குல ஒன்றும் இல்லை. ஏன் மீன் பிடிக்கிறதுக்கு கூட ஒரு ஜெட்டி, ஒரு நவீன வசதிகளோட ஜெட்டியோ அல்லது நவீன படகுகளோ இருக்கிறதா? எவ்வளவோ மீன் வளம் இருக்கின்றது. அதை கண்டுதான் இந்தியா வந்து அள்ளி கொண்டு போகுது. அது கூட இல்லை. நோர்வேட்ட கேட்கலாம், எத்தனையோ ஆட்கள்கிட்ட கேட்கலாம், ஒன்றும் இல்லை. அப்ப இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை கிடைச்சுத்தானே, என்ன கிடைக்காம விட்டுதானே. ஆனா தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையில் அதற்கு எதிராகத்தான் நிற்க வேண்டும். புலம்பெயர் அமைப்புகள் கூட ஏதாவது நான் ஒரு இடம் பார்க்கவில்லை, நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது. இப்போதுதான் தமிழ் கட்சிகள் வந்து சந்தித்திருக்கு பத்திரிகைகள் பார்த்தேன். இது தொடர்பாக, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது வெவ்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததாக அதை அழுத்தம் திருத்தமாக கூற வேண்டும். ஞாபகம் இருக்கின்றதா? கடந்த காலங்களிலே ஜிஎஸ்பி வரிச்சலுகையை நிறுத்துவதனால் இலங்கையில் இருக்கக்கூடிய கடற்தொழிலாளர்கள் கூட பெரும் பாதிப்புகளுக்கு உள்ளாவார்கள். அவை நீடிக்கப்பட வேண்டும், அவை நிறுத்தப்படுவதனால் ஆபத்து இருக்கின்றது என்று அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்குவது தொடர்பில் எழுந்த சர்ச்சையின் போது சுமந்திரன் ஒரு கருத்தை பதிவு செய்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவை நாடாளுமன்றத்திலும் எதிரொலித்தது. அவர்களே இப்போது போய் மீண்டும் அப்படியாய் எங்களை ஒரு கோமாளி தரப்பாக பார்க்க மாட்டார்களா? உண்மைதான். அவர்கள் தங்கள் அரசியலுக்காக, அப்போது அவர்களுக்கு தேவையான அரசு இருந்தது, அவர்களுக்கு ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை தேவையாக இருந்தது. இப்போது அவர்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்கிறது, தங்கள இருப்பே இல்லாமல் போகிறது. அன்று அவர்கள் செய்த பிழை தங்களின் இருப்பா தனது இருப்பா, அவரின் இருப்பு, அதாவது அன்று அவர்கள் செய்த பிழை இன்று முற்று முழுதாக எல்லா தாயகம் முற்றாக பறி போகிற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. இப்ப ஜிஎஸ்டி வரிச்சலுகை வந்து 2 காரணங்களை நீங்கள் பார்க்கலாம். 2 இல்ல, பல காரணங்களை முன்வைக்கலாம். ஒன்று, ஜிஎஸ்டி வரிச்சலுகை வந்து தமிழ் மக்களுக்கு எந்த விதமான நன்மையையும் இதுவரையில் கொண்டு வந்தது கிடையாது. இலங்கையின் ஏற்றுமதி துறையில கிட்டத்தட்ட 65% பொருட்களுக்கு வரியை விலக்களிப்பு செய்கிறார்கள். 27 நாடுகளை கொண்ட ஐரோப்பிய ஒன்றியம். இலங்கையின் 2வது மிகப்பெரிய ஏற்றுமதி வந்து ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்காவுக்கு அடுத்ததாக. அமெரிக்கா வரியை உயர்த்தியதால் இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கேட்கிறார்கள், அந்த 65% 85% பொருட்களுக்கு வரியை இல்லாமல் செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். அப்ப இலங்கை மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் நிற்கிற இலங்கைக்கு மீது நாங்கள் இன்னும் மேலதிகமான அழுத்தத்தை போட வேண்டும். அழுத்தத்தை போட்டால்தான் இலங்கை ஏதோ ஒரு வகையில் எங்கள் கோரிக்கைக்கு செவிசாய்க்கும். இப்ப நீங்கள் பாருங்கள், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை. பாகிஸ்தானில் இருந்த வந்த ஆயுததாரிகள் சுட்டுக் கொண்டதாக இந்தியா கூறுகிறது. அதுக்கு ஆதாரமும் இல்லை. பாகிஸ்தான் அமெரிக்காவிடமும் கூறிவிட்டது, ரஷ்யாவுடனும் கூறிவிட்டது. ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் இந்த வார இறுதியில் பாகிஸ்தான் வெளிவார அமைச்சரையும் இந்தியாவின் வெளிவார அமைச்சரையும் தொடர்பு கொண்டு கலைத்திருந்தார். அப்போது கூட அவர் யாரையும் குற்றம் சுமத்தவில்லை, இந்தியா தான் குற்றம் சுமத்துகின்றது. ஆனால் இந்தியா என்ன செய்தது? தண்ணியை நிறுத்தியது. இஸ்ரேல் என்ன செய்கிறது? மருந்தை நிறுத்துகிறது, தண்ணியை நிறுத்துகிறது, உணவை நிறுத்துகிறது, எல்லாம். உங்களால ஏன் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை நிறுத்த முடியாது? இங்க புலம்பெயர் அமைப்புகள் இருக்கிறீங்க. இந்தியா ஜனநாயக நாடு, இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்றது. தண்ணியை நிப்பாட்டுறாங்க, குடிக்கிற தண்ணியை நிப்பாட்டுறாங்க. எதிரி காலத்தை கொடுக்க வேண்டும். அப்ப ஜிஎஸ்பி வரிச்சலுகையை கொடுக்க வேண்டுமா? உங்களுடைய கருத்தை பார்க்கின்ற போது ஒருவேளை தமிழரசு கட்சியினுடைய சந்திப்பு கூட ஜிஎஸ்பி வரிச்சலுகை பெறுவதற்கான ஒரு உபாயமாக இருக்கும் என்றல்லவா கூற வருகின்றீர்களா? உண்மைதான். இப்ப என்னட்டு சொன்னால், இதை அழுத்தம் திருத்தமாக இதை கொடுக்க கூடாது என்று கூற வேண்டுமே தவிர, ஏனென்றால் அதாவது அன்று சொன்ன இந்த அரசு வந்த பிற்பாடு என் முன்னே அரசுகள் கூட எந்த வாக்குறுதிகளையும், தமிழ் மக்களுக்கான வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை. படை குறைப்பை செய்யவில்லை, அங்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அகற்றவில்லை, காணாமல் போன ஒரு விவகாரம், படுகொலை, நீதிக்கு புறம்பாக படுகொலை செய்யப்பட்ட ஒரு விவகாரம் என்று மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் ஒரு நல்லாட்சிக்கு எதிரானவை. அதே போல அனைத்துலக மனித உரிமைகள் சட்டத்துக்கு எதிரான. அப்ப இவை அனைத்தும் சீர் செய்யப்படும் வரை நிறுத்தப்பட வேண்டும் என்பதை அழுத்தம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்ற, தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது, தமிழ் அமைப்புகள், இங்க இருக்கின்ற அமைப்புகளுக்கு இருக்கின்றது, அங்குள்ள கட்சிகளுக்கு இருக்கின்றது. ஐரோப்பியன் அவ்வாறு வழங்க முடியாது. ஏனென்று சொன்னால் இப்ப உலக ஒழுங்கில நடக்கிறது அவ்வாறுதான். அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். அதே ஒரு அழுத்தத்தை கொடுத்தால் தான் இலங்கை அரசு ஏதாவது ஒன்றை செய்யுமே தவிர, இலங்கை அரசின் பொருளாதாரத்தை கட்டி நிறுத்தி கொண்டு, இது ஏனென்றால் தற்போதைய நிலையில் இலங்கைக்கு புறச்சூழலும் சரியில்லை, அகச்சூழலும் சரியில்லாத ஒரு நிலைதான். இப்போது இலங்கை அரசு இறுதியாக சீனாவிடம் சென்றிருக்கின்றது இந்த அம்பாந்தோட்டையின் துறைமுகத்தின் ரிஃபைனரி. அதுலேயும் இப்ப பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த ரிஃபைனரி கிட்டத்தட்ட $3.7 பில்லியன் போட போகிறார்கள். அதிலும் 20% தான் லோக்கல் மார்க்கெட்டுக்கு விட போகிறார்கள், 80% ஏற்றுமதி செய்யும்.
அதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், சீனாவுக்கு அமெரிக்கா வரியை விதித்தால் சீனா அந்த 145% வரி. ஆனால் இலங்கைக்கு அமெரிக்கா விதித்த வரி கிட்டத்தட்ட எவ்வளவு 88 56% என்று சொல்லணும். அப்ப சீனா இலங்கையிலிருந்து இந்த 80% பொருட்களை ஏற்றுமதி செய்யுமாக இருந்தால் அந்த வரியிலிருந்து தப்பிக்கொள்ளும். இதுதான் அந்த மூன்றாம் தரப்பாக. இப்ப இந்தியாவுக்கும் அதான் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இதுவரையில் எல்லோரும் சொன்னார்கள் என்னென்றால், இந்தியா பாகிஸ்தானுக்கு $445 மில்லியன் பெறுமதியான பொருட்களை தான் ஏற்றுமதி செய்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அல் ஜசீரா வெளியிட்டிருந்த தகவல்கள் அடிப்படையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு 10 பில்லியன், அதாவது $10,000 மில்லியன் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. எப்படி என்று அவங்க வடிவாக போட்டிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இலங்கைக்கு பொருட்களை அனுப்பி இந்தியாவிலிருந்து இலங்கை துறைமுகத்தில் வைத்து அதன் லேபல்களை உரித்து வேறு லேபல்களை அதற்கு மேல் ஒட்டி அங்கிருந்து பாகிஸ்தானுக்கு போகும். அது மட்டுமல்ல, இலங்கையில் துபாய், சிங்கப்பூர், மலேசியா. இப்ப பாகிஸ்தான புலனாய்வுத்துறை அதை கண்டறிந்து அவங்க போட்டிருக்கிறாங்க, இந்தியாவிலிருந்து வார பொருட்களுக்கும் தடை, இந்தியா மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கு கூடாக செலுத்துகின்ற பொருட்களுக்கும் தடை. இப்ப குளோபலைசேஷன்ல தான் வந்த பிரச்சனை இதுதான். எல்லா நாடுகளுக்குள்ளுமான வெவ்வேறு மூன்றாம் தரப்புகளை பயன்படுத்துவது. ஆனால் பாகிஸ்தான் இந்தியாவின் இந்த தடை இலங்கைக்கு தான் மிக பாரிய பாதிப்பு. இப்ப இலங்கையின் துறைமுகத்தை இந்தியா தன் வர்த்தகத்துக்கு பயன்படுத்துகிறது என்று சொன்னால் அது இலங்கைக்கு ஒரு வருமானம். இப்ப அந்த வருமானமும் இழக்கப்பட போகின்றது. இப்ப இலங்கை தனியாக நிற்கிறது சுற்றுலாத்துறை, கிட்டத்தட்ட அது ஓரளவு பரவாயில்லை. அடுத்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து போகின்ற பணம் மார்ச் மாதத்தில் மட்டும் $1.8 பில்லியன் போயிருக்கிறது வெளிநாட்டிலிருந்து. வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, வேலை செய்பவர்கள், இப்ப துபாய், சவுதி அரேபியா, அது மட்டும் இல்லாது ஐரோப்பிய நாடுகள் தமிழற்ற பணமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அது இலங்கைக்கு கிட்டத்தட்ட $543 பில்லியன். அமெரிக்க டாலரில் பார்த்தால் கிட்டத்தட்ட $1.8 பில்லியன். அப்ப இதுகளில் தான் போய்கொண்டிருக்கிறது. சுற்றுலாத்துறையின் நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்னால், அருகம்பேர் பிரச்சனை போல மேற்குலகம் இணைச்ச நேரம் அதை மூடலாம், ஒரு பயண எச்சரிக்கையுடன் அதை நிறுத்திவிடலாம். இப்போது இலங்கை அதிகம் சுற்றுலா பயணிகள் தங்கி இருப்பதும் இந்தியா, சீனா போன்ற நாடுகள். இந்தியர்கள் தான் இப்போது அதிகமாக செல்கிறார்கள், அதுவும் இந்தியாவின். அப்ப மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கிற இலங்கைக்கு இந்த ஜிஎஸ்டி வரி சலுகை தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு அஸ்திரமாக பயன்படுத்தலாம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நெருக்கடிகளும், பாதுகாப்பு துறை சார்ந்திருக்கக்கூடிய பலவீனங்களும், இந்தியாவினுடைய பார்வைகளும், சர்வதேச அரசியலில் ஈழத்தமிழர்களின் பங்களிப்பும், இந்திய விமானப்படையினுடைய இலங்கை தொடர்பான முன்னெச்சரிக்கை செய்தியும் என்று பல முக்கியமான தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.